வணக்கம் ஆனந்தி. தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசை கண்டித்தும் நேற்று தஞ்சையில் திமுக சார்பில் போராட்டமானது நடைபெற்றன. அந்த போராட்டத்தில் அதாவது தமிழக முதல்வரை அவதூறாக பேசியதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டதை கண்டித்து வேலூர் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக மாவட்ட அலுவலகம் எதிரே திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டும் இல்லாமல் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தின் போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் காவல்துறையினரையும் மீறி அந்த திமுகவினர் அனைவரும் பார்த்தோம்னா சாலையில் அமர்ந்து தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் அவர்களை இழுக்க முயற்சித்தனர். ஆனால் அங்கு சாலையில் இருந்து யாரும் எழுந்து வராமல் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பார்த்தோம்னா போக்குவரத்து பாதிப்பான ஏற்பட்டது. ஏனென்றால் வேலூரில் இருந்து மற்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சாலையை தான் பயன்படுத்த வேண்டும். இந்த முக்கிய சாலை என்பதன் காரணமாக பெரிதும் அந்த பகுதியில் பார்த்தோம்னா போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டன. இருந்த போதிலும் காவல்துறையினர் அங்க போராட்ட களத்தில் இருந்தவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று அவர்களை கைது செய்தனர். கைது செய்த திமுகவினர் அனைவரையுமே தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றனர். வேலூரில் ஒரு இடத்தில் மட்டும் இல்லாமல் காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய சித்தூர் பேருந்து நிலையம் அருகாமையில் பார்த்தோம்னால் அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் அந்த பகுதியிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா மற்றும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நந்தகுமார் மற்றும் வேலூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் கார்த்திகேயன் இவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவருடன் பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட திமுகவினரும் கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றனர். இன்று திமுகவினர் தொடர்ந்து அவர்களை பார்ப்பதற்காக வருகை தருகின்றனர். அவர்களை உள்ளே அனுப்பாத காவல்துறையினரை கண்டித்து அதாவது போராட்டக்காரர்களை கைது செய்து அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்டபத்தின் வளாகத்தின் வெளியே பார்த்தோம்னா சாலையில் அமர்ந்து போராட்டக்காரர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் திரும்பவும் ஈடுபட்டனர். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து தற்போது அந்த தனியார் மண்டபத்திலே அடைத்திருக்கின்றனர். தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெறுவதன் காரணமாக போக்குவரத்து ஆங்காங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனந்தி. Hey,